ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 19. தாமஷ தபஷ் என்றால் என்ன என்று சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ காய்க வாச்சிக மானசீக தபஸ் என்றால் என்னவென்று எக்ஸ்பிளைன் செய்துவிட்டு அதில் பலனை எதிர்பார்க்காமல் செய்தால் வாச்சிக தபஸ் என்றும், முழுக்க முழுக்க பலனுக்காகவே அதை செய்து வந்தால் அது ராஜச தபஸ் என்றும் சொல்லியிருந்த அவர் தாமச தபஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல போறார். கேவல அறிவின்மையால் வார்க்கப்பட்டு வியாபிக்கப்பட்ட மனசு படைத்தவனாய் சிலர் தம் சரீரத்தை சத்ரு என்று சொல்லிக்கொண்டு பஞ்சாக்னியின் ஜுவாலையின் நடுவிலே அதை விறகுக்கட்டையாக இட்டு எரிப்பார்கள். இது நீங்க அந்த ராவன், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து தவம் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப கொடிய வகையில அவங்க தவம் பண்றாங்க. பஞ்சாகினி அப்படின்னா 4 பக்கமும் நெருப்பு மூட்டிப்பாங்களாம். சரியா? 4 பக்கம் 4 அக்னி ஆயிடுச்சா, மதியம் 1 மணிக்கு உட்காந்து தவம் பண்ணுவோம். அப்படின்னா மேல ஒரு அக்னி, சரியா, சூரியன் ஒரு அக்னி. இந்த பஞ்ச அக்னி தவம் அப்படின்றது இதுக்கு பேரு. சரியா? அப்ப என்ன யோசிச்சு பாருங்க, நெருப்பு பக்கத்துல இருந்தா அந்த அனலே தாங்க முடியாது. ஒரு பக்கத்துல அனல் இருந்தாலே தாங்க முடியாது. 4 பக்கமும் நெருப்பின் அனல், மேலே உச்சி வெயில் என்று இந்த பஞ்சாக்னியின் தகிப்பிலே அவன் தவம் செய்வது அப்படிங்கிறது இந்த அசுரர்கள் மெயினா வந்து செய்யக்கூடிய அந்த மார்க்கமா தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்க ராவணன் கதையில கேட்டிருப்பாருங்க, அந்த தலையே வெட்டி குண்டத்துக்கு போட்டுறோம், தன் சதைகளையே வெட்டி போடுறது அப்படிங்கிற மாதிரியான தபஸ். இந்த மாதிரி கொடூரமான தபசுகளை தாமச தபஸ்ல வந்து சேர்க்கிறார். ஓகேவா? பஞ்சாக்னியின் ஜுவாலையில் நடுவில் அதை விறகுக்கட்டையாக இட்டு எரிப்பார்கள். சிலர் தலையில் நெருப்பை மூட்டி அதில் குங்கிலியத்தை தடவி எரிய வைப்பார்கள், தூவி எரிய வைப்பார்கள். தலையிலேயே எரிய வச்சிடறான். அதில் சிலர் முதுகில் கொக்கியை குத்திக் கொள்வார்கள். சிலர் தேகத்தின் மேல் நெருப்பு தணல்களை வைத்து அவற்றை பற்றி எரிய செய்வார்கள். இது நம்ம ஊர்லயும் நான் நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அது குறிப்பா சென்னையில ஒரு தடவை என்ன கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அதாவது அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம படம் தசாவதாரம் அப்படிங்கிற ஒரு படத்துல அவனை வந்து தேர்ல தன் முதுகுல 2 கொக்கியை குத்தி, காலில் எல்லாத்தையும் கொடிக்கையை குத்தி அவன் வந்து இப்படி போற மாதிரி அவன் காட்டியிருப்பான். பாத்தீங்களா? சோ அது ரியலிஸ்டிக்காவே அதை விட மோசமா எக்கச்சக்கமான இடத்துல ஃபுல்லா, ஒரு இடம் 2 இல்ல, முதுகு ஃபுல்லாவே குத்தி வேற ரேஞ்சில அலங்கோலமா இருந்தது. அதாவது இப்படி எல்லாம் கூட வந்து பக்தி செய்ய முடியுமா? நம்பிக்கையே என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நாட்டுல நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயில் திருவிழாவை காட்டினாங்க பாருங்க. ஒருத்தன் 2 பேர் இல்லைங்க, வர்றவன் எல்லாம் அப்படித்தான் வர்றான். ஒருத்தன் வந்து ஒரு பெரிய ஒரு 10-50 பேர் என்னது தேங்காவை தன் முதுகுல கொக்கியை போட்டு இழுத்துட்டே போறான். என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ இது எல்லாத்தையும் இவர் எதுல சேர்க்கிறாருன்னா தாமச தபஸ்ல சேர்க்கிறாரு. சரியா? எதுக்காக பண்றாங்க? ஒரு பியூர் செல்ஃபிஷ்னஸ்க்காக, அடுத்தவனையும் தனக்கும் இம்சைப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு தபஸ் அப்படிங்கிற ரீதியில அவர் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு நான் படிக்கிறேன். சிலர் முதுகில் கொக்கியை குத்திக்கிறார்கள். சிலர் தேகத்தின் மேல் நெருப்புத்தணல்களை பற்றி எரிய வைக்கிறார்கள். சிலர் சுவாச கோஷங்களை கட்டி போட்டு ஒரு பிரயோஜனமின்றி பசித்திருப்பார்கள். அப்படின்னா பிராணாயாமா அப்படிங்கிறத ரொம்ப கொடூரமா பிராணாயாமா பண்றது. அப்படின்னா மூச்சை அடக்குறேன்னு சொல்லிட்டு பசி தாகமே தெரியாம பட்டினி கடந்து மூச்சை அடக்கி கொண்டு அதனால் தான் வாழ போகிறேன், சாப்பிடாமலே வாழ போறேன், நான் வந்து காத்த சுவாசிச்சே வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவம் செய்யக்கூடிய நபர்களை வந்து இந்த இடத்துல கோடிட்டு காட்டியிருக்காரு. சிலர் தலைகீழாக தொங்கிக் கொண்டு புகையை குடித்து வயிற்றை நிரப்பிக் கொள்வார்கள். இதெல்லாம் நம்ம நான் கேள்விப்படாத விஷயமா இருக்கு. தலைகீழா தொங்கிக் கொண்டு ஒட்ட கால நின்று தவம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கும். தலைகீழா தொங்கிக் கொண்டு கூட தவம் பண்ணுவானா? சிலர் பனிக்கட்டி போல் சீத்தளமாக இருக்கும் ஜலத்திலே கழுத்து வரைக்கும் தேகத்தை அழுக்கி வைத்துக் கொண்டு, பனிக்கட்டி போல் சீதளமாக இருக்கும் ஜலத்துல கழுத்து வரைக்கும் அழுத்தி வைத்துக் கொண்டு, என்ன ஃபர்ஸ்ட் பஞ்சாகினி சொன்னார்ல, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா இதை வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட அவன் வந்து தவம் பண்றான். மிக்க கொதிப்படுத்த பூமிகளில் வசித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் உயிரோடு இருக்கும் போதே தங்கள் சதையை துண்டு துண்டாக வெட்டி தள்ளுவார்கள். இதுதான் வந்து ராவணன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 10 தலைவனுக்கு வந்தது. இப்படியெல்லாம் அநேக விதங்களாக தேகத்தை ஹிம்சித்துக் கொண்டு சிலர் பிறர்களை நாசம் செய்வதற்காகவே தபஸ் செய்வார்கள்.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எக்கச்சக்கமான வரம் வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் தான் டாப்பா இருக்கணும், அப்ப எல்லாமே நான் இன்செப்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பவர் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில அவன் வந்து தபச பண்றான் இல்லையா. சோ தேர்ஃபோர் அந்த ஒரு எக்ஸாம்பிளை நீங்க எடுத்துக்கலாம். பிறர்களை நாசம் செய்வதற்காக தபஸ் செய்வார்கள். ஒரு கற்பாறை மலையின் மேல் தனக்கு இருந்த பிடி பற்று போய் தன்னுடைய பாரத்தால் கீழே உருண்டு விடும் காலத்தில் தான் சிதறிப்போவதும் அல்லாமல் குறுக்கிட்ட வஸ்துக்களை நசுக்கி தள்ளி விடுவது போலே. என்ன அழகான எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த மாதிரி தபஸ் பண்றதுனால கேட்கும் போதே நமக்கே வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா தன்னை இந்த அளவுக்கு வருத்திப்பானா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வருது இல்லையா. சரி, அந்த அளவுக்கு தன்னை மட்டும் வருத்திப்பான்னு நினைச்சிடாதீங்க. ஈக்குவலி எதிரில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வருத்திக்க போறான். அதுக்கு என்ன அழகான எக்ஸாம்பிள், மலை உச்சியில ஒரு பிடிப்போட ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. அந்த கல்லு அந்த பிடிப்பை விட்டுட்டு உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது குறுக்கிட்ட வஸ்துக்களை நசுக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உருண்டு வர்ற வேகத்துல அதுவே வந்து சிதில் சிதிலாக உடைந்து சிதறிக்கொண்டேதான் உருண்டு வரும். போக வர்ற வழியில எல்லாத்தையும் நாசமாக்கிறேன். அப்படி தானும் கஷ்டப்பட்டு அடுத்தவர்களையும் நாசம் செய்கின்ற ஒரு தபசாக இந்த காமதீக தபஸ் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தங்களையும் பிடித்துக் கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்தாரையும் கஷ்டப்படுத்துவதற்கு பேராசை கொண்டு அல்லல் படுவார்கள் இந்த தபஸ் செய்வார்கள். ஓகேவா. இக்கெட்ட விஷயத்தை இன்னும் வளர்த்துவதே இப்படி தங்களுக்கும் இதர்களுக்கும் துக்கம் உண்டாக்கி வைப்பதையே முறையாக கொண்டு அனுஷ்டிக்கப்படும் தபஸ் எதுவோ அது தாமசமாகும். சிம்பிளா ஒரே வரையில முடிச்சிட்டார். தனக்கும் உலகத்தாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காகவே செய்யப்படுகின்ற தபஸ் தாமச தபஸ் அப்படின்னு முடிச்சிட்டாரு. விதம் சத்துவம் முதலிய முக்குணங்களின் சேர்க்கையால் மூகைப்படும் தபஸ் உனக்கு விவரமாக சொல்ல முடிந்து விட்டது என முடிச்சிட்டார் இல்லையா. அப்போ இனி அடுத்து என்ன சொல்ல போறாருன்றது சொல்றாரு. இனி இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டியதான ஏற்பட்ட வகையான தானங்களின் லட்சணங்களை நிரூபிக்கப் போகின்றேன். தானத்தில் வகைகளும் சத்வாதி அப்படின்னா சத்வரஜ சமக்கும் குணங்களின் சேர்க்கையினாலேயே ஏற்படுகின்றன. தானமும் கூட. அவற்றில் முதலில் சாத்விக தானம் எதுவோ அதை உனக்கு சொல்ல போகின்றேன் கேள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.